ஸோ ஃபேவரட்டான லஞ்ச் பிரியாணி. ஓகே ஃபேவரட்டான பிரியாணி எந்த ரீஜியனில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிரியாணினாலே எல்லாரும் பிடிக்கும். பர்ஃபெக்டான ஆம்பூர் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கிலோ மட்டனும் 1 கிலோ சீரக சம்பா அரிசியும் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டனில் கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் சூடான தண்ணியில் 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணி ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அப்புறம் 100 கடலெண்ணெய், 100 ரீஃபைண்ட் ஆயில், 100 நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 4 ஏலக்காய், 4 பட்டை, 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை. இது நல்லா பொரியவுமேவும் ஒரு 3 ஸ்பூன் அளவு பூண்டு பேஸ்ட், ஃபஸ்ட்டு பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இதை எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமேட்டு அதே 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 400 கிராம்ஸ் அளவு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேட்டு 400 கிராம்ஸ் அளவு தக்காளி, உப்பு ஆட் பண்ணி நல்லா இப்படி மசாலா குழஞ்சி வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமேட்டு வேக வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 200 ml அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ், ஒரு பெரிய லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவுமேவும் நான் 3.5 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினேன். மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கவுமே அரிசி ஆட் பண்ணி அரிசியும் தண்ணி நல்லா ஈக்குவலாக வர ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் சூப்பரான ஆம்பூர் பிரியாணி ரெடி.